நீங்களெல்லாம் நாட்டில் வாழக்கூடிய மன்னர் அல்லவா? நாங்கள் எங்க வாழ்கிறோம் தெரியுமா சாமி? பணம் என்பது 12 மடம். அந்த 12 மடத்திலே நயனே சாரதி மடம் சொல்லக்கூடியது. அப்படி சப்தாரி செய்து ஒருவராகிய என் தந்தையாராகிய சபதிக்கிற மகாபலி தாயாராகிய 2 காவுக்கும் 5வது குழந்தையாக நான் எத்தனை அவதாரம் செய்வேன்? மச்சம் என்பது முதல் அவதாரம். மச்சம் என்பது கூர்மம் என்பது பராகம் என்பது பாவனம் என்பது ராமர் என்பது 5 பிறவியை விட்டு 6வது பிறவி யாத்தானே 6வது பிறவியாக பரசுராமனாக பிறந்திருக்கிறேன். என் தந்தை அராஜா சமத்திக்கிற மகாபலி வரைக்கும் தாயாராகிய ரேணுகாவுக்கும் அம்மைக்கு எனக்கு முன்பதாக சுபாசி ரூபன் சந்திரன் சொல்லக்கூடிய 4 பேர்கள் எனக்கு முந்தி பிறந்தவர்கள். உங்களுக்கு அண்ணன்? ஆமா. அதன் பிறகு பகவானுடைய அவதாரத்தில் 6வது அவதாரம் அர்ஜுனாவது அவதாரமா தான் இருந்து ரேணுகா வயிற்றில் நான் குழந்தையா வந்திருக்கிறேன். அப்ப பகவானாகப்பட்டவர் 6வது அவதாரமா பிறந்திருக்கிறேன். ஆமா, சரிதான். அந்த பகவானுடைய அவதாரத்தில் 6வது அவதாரம் என்று சொல்லக்கூடிய பரசுராமராக பிறந்திருக்கிறேன். இப்படி பரசுராமர் தான் பேரமத்தை வைத்து எனக்கு 5 வயது ஆன உடனே நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 22 யாகம் 32 தர்மம் 64 கல்விக்காரம் 94 தத்துவம் 108 போதனை நல்ல நூல்களை கற்று வரும்படியாத்தானே எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன பாரதியால் சேர்த்தாங்க. அப்படி பாரதியால் படித்து வராத நேரத்தில் இந்திய தினத்திலே ஆனா என்ன கோபத்திலும் சாபத்திலும் மிகுந்தவர். சப்தரிசி என்பது 7 பேர். அந்த 7 பேரில் ஒருவராகிய என் தந்தையாராகிய சபதிக்கிற மகாபலிவராகப்பட்டவர் பாரதியால் வருத்திக் கொடுக்கும் போது உங்கள் இடத்திலே வார்த்தை தெரிவித்து என்ன வரும்படியாத்தான் கட்டளை. அது என்ன காரணம் என்று கேட்க வேண்டும். வர்த்தகதாளியை என்னால பார்க்க முடியல. என் ஆசை மகனாகிய பரசுராமனை வரவழைக்க இன்னும் பரசுராமன்
இதுக்கு நீ சொல்லிட்டு மனத்திற்கு வணக்கம் சாமி. யா சாமி நெஞ்சு அடிக்குதா? வீடு புள்ளா சாமி, வீடு புள்ளு. நான் வயதான கணவர் என்று உனக்கு கேவலமாக இருக்கு. இல்லைங்க ஐயா, அப்படி இல்லை. நான் பூர்வ வருஷம் கட்டுறேன் கிழவனா மைனேஜான்னு புரியுது. சரி சாமி. அப்படி இருக்க அதனால் என் அன்பு மகனாகி பரசுராமன் என் திவ்ய பாதாரம் இந்த கம்பளங்களை கண்டவிடுகிறார். ஆனால் சக்தி குறையாமல், நீதி தவறாமல், பெருமை குறையாமல் அந்த அரணுடைய அருள் பெற்று எண்ணற்றும் கல்வியும் வீரமும் செழித்து ஓங்க வாழ்க வரமளிக்கின்றேன் மகனே வரமல். தங்களுடைய பாதாரமர்களை அந்த வனத்தில் தூக்கக்கூடிய மலரை கொண்டாடாது வாழக்கூடிய மலர் பாதாத மலர் என்பது இந்த உள்ளத்தில் 5 பஞ்சபூதம் இருக்கிறது. 5 பஞ்சபூதங்களும் 5 மலர் அர்த்தம் பாவித்து தங்களுடைய பாதத்தால் பங்கினால் கல்வி மண்டாரியார் சுவர்த்தி இளைய மகனாகிய பரசுராமன் இரு கரங்களை கூட்டி சிரமத்தை தாழ்த்தி அடியேன் வணக்கம் தங்களுடைய முகாரவிதத்தை எப்போது நான் பார்க்கும் போது அல்ல சந்தாமரையாக இருக்கக்கூடிய முகமான பட்டது இங்க வாழ்வது என்னவோ தங்களுடைய முகத்தை பார்க்கும் போது அலர்ந்த செந்தாமரை பூக்களாக வந்தது எப்படி புரிந்திருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய முகமாக விட்டது. இன்று வாடி உதவி உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீராக விட்டது. சொத்தை சொத்தை இந்த பூமியில் விழுவது போல் இருக்கிறது. நீங்கள் அனுபவம் போது ஏழாவது மற்ற முனிவர்கள் உங்களை போருக்கக்கூடிய முனிவராகப்பட்டவர் உங்களை பற்றி ஏதாவது தவறான வார்த்தைகள் சொன்னார்களா? அப்படி வார்த்தை சொல்லிட்டார் கோபத்திலும் சாபத்திலும் மிகுந்தவர் சப்தேழு ரிஷிகளில் ஒருவராகிய சபதக்கிற முனிவர் என்று சொன்னார். மற்ற 6 ரிஷிகளும் அப்படி பட்டத்தான் யாரை பற்றி நீங்கதான் சொன்னீங்க. நான் எது சொல்லுங்க அள்ளு பகல 60 நேரமா ஒரு காலையில அப்பா இந்த பூமி மண்டலத்திலே என் தவபலத்திற்கும் எதிரி, என் வறுமைக்கும் எதிரி தேவர்களோ மூவர்களோ யாராலையும் என்னை எதிர்க்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய குறைகளை ஒன்றிடம் சொல்கிறேன். அதை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் மகனே, தீர்த்து வைக்க வேண்டும். என்னப்பா காரணம்
எதை கேட்ட போதும் நான் தடையில்லாமல் உங்களுக்கு செய்வதற்கு மகளாக தான் இருந்திருக்கின்றேன். நிலையால் மற்ற ஆலமரத்தில் செல்பொழுது அழித்தாலும் மதலை என்று சொல்லக்கூடிய அந்த விருதாகப்பட்டது தன்னனுடைய தளர்ச்சியை தாங்கிக் கொள்ளுமா. அதுபோல் பெற்றெடுத்த தந்தைக்கு வந்த தளர்ச்சியை பாதுகாக்கிறேன் என்று என் மகனாகிய பரசுராமன் சத்தியம் செய்து விட்டார். மகனே, இந்த பூமி மண்டலத்தில் ஒரு ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய பெண்களாகப்பட்டவள் பிறந்தால் மாலையிட்டான் கணவன் கொண்ட கணவன் கொலைதுவாக நினைத்து அவரு கடவுளாக நினைத்து தன் பக்தி என்று நினைத்து பக்தியோடு வாழக்கூடியவள் ஒரு பெண். ஆமா, மற்றொரு பெண் என்ன செய்கிறாள்? ஒரு ஆடவரை மலர்ந்து 5 பிள்ளைகளை பெற்று மற்ற ஒரு ஆடவன் அவன் மேல் ஆசை வைக்கின்றாளே. மனசோர்வம் அடைந்தவளை என்ன செய்யலாம் சொல்பா? உலகத்திலே இந்த பூமி பாரத்தில் ஒருத்தவள் பெண்ணாக பிறந்து ஓர் ஆடவனை மறந்து அவனோடு சில காலம் இன்ப சுகத்தை அனுபவித்து விட்டு சில குழந்தைகளை பெற்றெடுத்து மற்றவன் மேல் ஆசை வைக்கிற என்று சொன்னால் அவள் அப்படியே மற்றவளை என்ன செய்வன் தெரியும். பக்கங்க மகனே, சுராவா, சொல்றது உண்மைதானே? அப்படி இந்த பூலோகத்திலே கணவனை விட்டு மற்ற கணவன் மேல் ஆசைப்படக்கூடிய பெண்களாகப்பட்டவன் யாரவன்? அப்படியாப்பட்ட துரோகித்த நாட்டில் இருக்கக்கூடாதுங்க. பெற்றடித்த தந்தை தாயார் தந்தை அதிகார சற்றவள் போது ஆகாய கந்தரவரும் அவமனைவி கும்படி மேதனி உல்லாசமாக வந்தார்கள். அந்த ஸ்தலத்தில் அவன் நிழலை பார்த்து இந்த புருஷனோடு வாழ வேண்டும் என்று மனசோர் வளர்ந்து விட்டான், எடுத்து விட்டான். அதனால் என்ன செய்யும்? அப்படி அந்த பரிமாறியாக மட்டுமல்லாக தண்ணி கொண்டவன் 2 மனைவியோடு செல்லும் போது தண்ணிலே சலம் அறுத்து செல்லாம் நேரத்தில் அந்த சலத்தின் மூலமாத்தான் மேலே இருந்த அந்த பருமாவியை பார்த்து இப்படி இருந்தால் இப்படி அவரோடு நாம் ஒரு நிமிடமாகப்பட்டது கனவு மனைவியாக இருக்க வேண்டும் என்று ஒரு உமிழ் உள்ளே முழுங்கி விட்டார். பதிவு பறந்து விட்டால் பத்தினி தவம் குறைந்து விட்டது. அந்த படுபாவி என்ன செய்ய வேண்டும்? அவளை என்ன செய்ய வேண்டுமானால் அவளை வெற்றி அடிக்க வேண்டும்.
மகனை என்ற பெற்றெடுத்த தாயாராகிய ரேணுகாலாய் படைப்பட்ட ஒரு கெட்ட செயலுக்கு ஆசைப்பட்டவர். அப்பா உண்மைதான். லட்சுமிவாசி அந்த சிவபெருமானே சாட்சியாகவே பார்வை அடைந்து விட்டான், கற்பு இழந்து விட்டான். அப்பா, அவளை என்ன செய்ய போகிறாய்? உலகத்திலே ஓர் கடைக்கு சென்று நாம் ஆசைப்படக்கூடிய பொருள் எல்லாம் ஒன்று வந்து அண்ணா சொல்ல அப்படி கடைக்கு சென்று ஆசைப்பட்ட பொருட்களை அனைத்துமே காசு கொடுத்து வாங்கிவிடலாம். ஆமாங்க. இன்றைக்கு ஒரு பொருள் மேல் ஆசை வைத்தால் அந்த கடையிலே சென்று காசை கொடுத்து அந்த பொருளை வாங்கி வந்து தங்களுடைய அரண்மனையில வைத்து அழகு பார்ப்போம், அழகு பார்க்கலாம், அதை ஆள்வோம். ஆமா. அப்படி ஒரு தாயை காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க. ஒரு தாய் இருந்தால், ஆமா, உயிரோடு ஒரு தாய் இருந்தால் தன் பிள்ளைகளை எப்படியாவது காமகரம் செய்து விடுவார். உண்மையாகவே ஒரு தந்தை அவன் பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா? முடியாதுங்க. வேற எந்த பெண்களாவது ஆமா, கை காட்டி அழைத்தால் ஆமா, அவனோடு அதே போல பஸ் ஸ்டாண்டா வராருங்க, முந்திரி தோப்பு பூரா சுத்துறாரு. கேள், இப்படி எல்லாம் செய்வார்கள். ஆமா, என் தாயை என்னை விட்டுபடியாத்தான் தெரிவித்து விட்டார். சரிதான். சூரிய வளத்திலே பிறந்தவர்கள் ஆமா, சத்தியம் நெறி தவறாதவர்கள். தவறார்கள். அதனால் என் தாயினுடைய தர வேண்டுமானால் மேல ஆகாயம் கீழே பூமாதேவி சாட்சியாக நான் கேட்கும் போது 2 வரங்களை தருது என்று சத்தியம் கொடு. என் தாயினுடைய குலங்கட்டவள், குலத்தை ஈரமாக செய்தவள், ஆமா, கட்டிய கணவனை துரோகம் செய்தவள், ஆமா, அவளை வெட்டி அவள் சரச கொண்டு வந்து கொடுப்பது உண்மைதான். கையில கொடுப்பது உண்மையாக. அப்படியான நீ கேட்ட வரங்களை நான் கொடுக்க வேண்டும். 2 வரம். ஆமா, ஆமா, நான் எப்போது கேட்கின்றனோ அப்போது 2 வரங்களை கொடுத்தால் மட்டும் போதும். 2 வரங்கள் மட்டும்தான். சரி, போயிட்டு வா. குமார், சத்தியம் கொடுக்காமல் ஆமா, போயிட்டு வா என்று வார்த்தையை தெரிவித்தால் முடியாதுங்க. பணம் வாங்கும் போது பாண்டு எழுதி கொடுக்கணும். கைரேகை வேற, அதுக்கு கீழே கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்குகிறார். டபுள் கையாச்சுங்க. தாயினுடைய உயிர் வேண்டும் என்று கேட்கும் போது, சமம் வேண்டும் என்று கேட்கும் போது சத்தியத்தை கொடு. அப்படியா? மகனே, அகாயவரையே பூமாதேவி சாட்சியாகவே நீ கேட்ட 2 வரங்களை கொடுக்கின்றேன். சத்தியம். அது பாட்டம். வீட்டில் இன்னைக்கு வெட்டிட்டு வரணும். எனக்கு முன்பதாக பிறந்த 4 நபர்கள் எங்கள் அண்ணன் அந்த கொடியை அடைத்து பெற்ற தாயை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு அவர்கள் என்னை அடிப்பதற்கு வந்தார்கள். அவர்களை மரமாகவும் செடியாகவும் புல்லாகவும் பூண்டாகவும் நான் மறைத்து விட்டேன். பூமியில மடித்து விட்டார். நீ சென்று ஏனென்றால் என் தமையன்மார்கள் என்னோடு பிறந்தவர்கள் தங்களுடைய சொல்வார்த்தை கேட்கவில்லை. அவர்களை உங்களுடைய சாபத்தால் அவர்களை ஆமா, மரமாகவும் முள்ளாகவும் கல்லாகவும் செடியாகவும் சமைத்து விட்டேன். ஆமா, நான் கேட்கவில்லை என்றால் அந்த சாபம் எனக்கு உண்டு. உனக்கு உண்டு. என் தாய் எங்கே? உன் தாயார் எங்க இருக்கின்றாலும் ஏனென்றால் உங்களால் வாழ்நாள் காலத்தில் அவள் ஓடி அவள் சிரம் அறுக்கபடி அவளுக்கு என்ன தெரிவித்திருக்கின்றார். உண்மைதான். இந்த காடு வனாந்தரத்தில் எங்கே இருந்து போகிறார் அந்த படுவாவை சண்டாலியை நான் கண்டுபிடித்து சிரசோடு வருகின்றேன். அகற்றவரே, அகற்றவர்களாமா.
நேரத்திலே ஆகாயக்கதிரனை பார்த்து இப்பேற்பட்ட அழகுள்ள மன்னவெல்லாம் நாட்டில் இருக்கும்போது ஒரு வைரோகிய மறந்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த குளக்கரையிலான ஆசை வைத்து ஒரு சொட்டு கூட தேர்ந்து தற்பில் தவறி போய்விட்டது. குடத்தை ஒரு குடமரமில்லை, மலரெல்லாம் கருகி போய்விட்டது. சர்ப்பத்தாழத்தில் சர்ப்பமானது என்னை துரத்தி வந்தது கொட்டுவதற்கு. இதற்கு பயந்துகிட்டு சாமி பொய்யான வார்த்தை தெரிவித்தேன். சாமியின் மலர் ஜலமெல்லாம் எடுத்தேன். நேரத்திலே காட்டில் இருக்கக்கூடிய மிருகமல்லி மில்லமென்று மிருகஜாதிகளை துரத்தியது. அதனால் பயந்துக்கு போட்டு வந்தேன். அவர் ஞானத்தால் உணர்ந்து பார்த்து, அடியே ரேணுகா 5 பிள்ளையை பெற்றெடுத்து ஆகாயக்கதிரோடு பார்த்து ஆசைப்பட்டு நீ கற்பழிந்து விட்டாய். எனக்கு நீ மனைவி கிடையாது. அப்படி என்று கையில் இருக்கக்கூடிய கண்டக்கோடல் எடுத்து என்னை துரத்தி ஓடி வந்தார். அக்கா பூஜி பறப்பது பறந்து வந்தனல்லவா வாழ்க்கை மாமதுர மீனாட்சி வாழ்க்கையெல்லாம் பாழாச்சி ஆகாயக்கதிரோடு பார்த்து ஆசை வைத்து கற்பனையில தவறி போனவள் இப்படித்தான் அடுத்தவன் சேர்ந்த 5 பிள்ளை பற்றியா எனக்கு நீ மனைவியே கிடையாது என்று கையெழுக்கக்கூடிய கண்டக்கோடு எடுத்து துரத்தி ஓடி வந்தார். 4 பிள்ளையே இளைய மகன் இருக்கிறானே பரசுராமன், அறிவுள்ளவன், ஆற்றலிலே சிறந்தவன், அப்பேற்பட்ட அழகுள்ள பாலகன். என் கணவருக்கு பயந்தவன் காடாகத்தின ஓடக்கூடிய நேரத்துல பால போறேன்